friends, welcome to samayaldelight. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க இன்னும் samayaldelight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு புலாவ் நான் வந்து குக்கர்ல பண்ண போறேன். 50 மில்லி அளவுக்கு குக்கர்ல நான் எண்ணெய் ஊத்திருக்கேன், சமையல் எண்ணெய். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கி விடுங்க. நீங்கள் அப்படி பட்டர் சேர்க்க விருப்பப்படலைன்னா 2 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடுங்க. ரொம்பவும் வதங்கக்கூடாது வெங்காயம், அப்போ நம்மளுக்கு புலாவ் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும். நான் வதக்கிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். லேசாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வெஜிடபிளாக சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க வெஜிடபிள் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா காலிஃப்ளவர் இல்லை பச்சை பட்டாணி இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது கூடவே 100 கிராம் அளவுக்கு கேரட்டும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே உருளைக்கிழங்கு 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். தோல் நீக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், லேசாக வதக்குனா போதும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. புதினாவும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்பவும் வதங்க வேண்டாம், பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இதுக்கப்புறம் சாதம் வேகும்போது நல்லா வெந்துடும். இப்போ சூப்பராகவே காய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நான் அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்க்குறேன். எந்த கிளாஸ்லேயோ இல்லை உலக்குலேயோ எடுக்கிறீங்களோ அரிசி 1க்கு 1.25 பங்கு எடுத்துக்கோங்க தண்ணி. பாஸ்மதி ரைஸ் நான் ஆல்ரெடி நல்லா கழுவிட்டு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசி இதோட சேர்த்துடலாம். வெஜிடபிளே வேணான்னு சொல்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிளில் உள்ள எல்லா சத்துக்களும் நம்ம குழந்தைகளுக்கும் வந்து சேரும். லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. அரிசியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உப்பு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா தான் நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி போட்டுட்டு விசில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விசில் போதும். ஒரு விசிலே சாதம் காயெல்லாம் நல்லாவே வெந்துடும். கூடுதலாக விசில் வச்சிங்கன்னா காய் குழஞ்சி போயிடும், புலாவ் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்காது. விசில் வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். திறக்கும் போதே புலாவோட வாடை ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. கரண்டி இந்த மாதிரி நீங்கள் ஓரமாக விட்டு தான் புலாவ் எடுக்கணும், இல்லைனா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் எது செஞ்சாலும் பிரியாணி செஞ்சாலுமே கரண்டியை நீங்கள் டைரெக்டாக அப்படியே நடுவில் விட்டுறக்கூடாது. ஓரமாக அந்த மாதிரி விட்டு தான் நீங்கள் புலாவ் எடுக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா இலை தூவிட்டு ஒரு பிளேட்டில் அழகாக சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ரைஸு நம்மளுக்கு உடையாமல் அழகாக வந்திருக்கு. இந்த வெஜிடபிள் புலாவுக்கு நீங்கள் சிக்கன் கிரேவி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வெஜிடபிள் புலாவ் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் samayaldelight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.